சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்கள் சொல்லிவிடுவாங்க, உன் குழந்தைய உன்கிட்டே கொடுத்துட்றேன், எனக்கு 1 கோடி ரூபா கொடு, 50 லட்சம் கொடு, நீ பெத்த பிள்ளையை நீயே தூக்கிட்டு போயிடு. இதுக்கு யாருன்னா அந்த பொண்ணோட அவங்க அம்மாவே டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் வந்து ஒரு காலத்துல தாங்க வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி மாமியார் வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ மாமியார் வீட்டில் நடக்கிற வரதட்சணை கொடுமை எல்லாம் 99.9% கிடையாது. ஒரு திருமணமான ஆணை வந்து மாமியார் வீட்டில் தான் எல்லா சித்திரவாதையும் நடக்குது. இப்போ ஏன்னா கல்யாணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து குழந்தையோட அப்படியே வந்து என்ன செஞ்சிருவாங்க, மாமியார் வீட்டுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம்ன்றது சம்பிரதாயத்துக்கு அமுச்சு வச்சுருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் உன் புருஷனை இங்கே வர சொல்லு, இங்கே வேலை பார்க்க சொல்லு, இல்லைன்னா குழந்தைய காட்டாத, குழந்தைய உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. இந்த மாதிரியான சித்திரவாதிகள்லாம் அந்த பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் அந்த குடும்பமும் மட்டும்தான் இப்போ 100% பண்ணுறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சட்டம் மிகச்சிறப்பான விஷயங்களை இப்போ எல்லாமே புதுசாக மாற்றின சட்டங்கள் எல்லாமே ஆண்கள் பாதுகாப்பு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, பிஎன்எஸ்எஸ்ல. ஓகேங்களா? அப்படிங்கும்போது